நமஸ்தே. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல ஷேரர்ஸ்னா யாரு, அவங்களுக்கு எப்படி சொத்து பிரியணுங்கிறத பார்த்தோம். அதை பேஸ் பண்ண ஒரு சில ப்ராப்ளம்ஸும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ரெசிடியூவரிஸ், சன்னி ரெசிடியூவரிஸ் யார் யாருங்கிற லிஸ்ட பார்க்க போறோம். ரெசிடியூரியஸை 4 ஆங்கிள் பிரிக்கலாம். டிசெண்டன்ஸ், அசெண்டன்ஸ், கொலேட்ரல்ஸ், டிசெண்டன்ஸ் ஆஃப் ட்ரூ கிராண்ட் ஃபாதர். இப்ப டிசெண்டன்ஸ் உயிரோட இருக்காங்கன்னா அசெண்டன்ஸுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி போய் சேராது. அசெண்டன்ஸ் உயிரோட இருக்காங்கன்னா கொலேட்ரல்ஸுக்கு போகாது. அதே மாதிரி கொலேட்ரல்ஸ் உயிரோட இருக்காங்கன்னா டிசெண்டன்ஸ் ஆஃப் ட்ரூ கிராண்ட் ஃபாதருக்கு போகாது. ஸோ ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். டிசெண்டன்ஸ் இருக்கும் பட்சத்துல மீதி 3 பேருக்கு கிடைக்காது, அசெண்டன்ஸ் இருக்கிறப்ப மீதி 2 பேருக்கு கிடைக்காது. இப்படிதான் இந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ரெசிடியூரிஸ்ல ஒவ்வொரு கிளாஸா எடுத்து பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட், இந்த காமன் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. பிங்கிறது இறந்து போனவர் ப்ரொபாசிட்டர்ஸ். அவருக்கு பாத்தீங்கன்னா அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸோட லிஸ்ட் இது. இவங்க எல்லாருமே ரெசிடியூரிஸ் கடியில வராங்க. அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அது மூலமா அவருக்கு பசங்க பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் டிசெண்டன்ஸ் கடியில வருவாங்க. அண்ட் பையன் பொண்ணு இருக்குங்கிற பட்சத்துல பேர குழந்தைங்களுக்கு சொத்துல பங்கு கிடையாது. பொண்ணு வழி பேர குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சொத்துல பங்கு இந்த லிஸ்டிங்ல கொடுக்கவே இல்லை. பையன் வழியில வரக்கூடியவங்களுக்கு பையன் இறந்துட்டாருன்னா அவங்கள நம்ம ரெசிடியூரிஸ் கடியில சில சினாரியோஸ்ல கொண்டு வருவோம். ஸோ இவங்க டைரக்ட் டிசெண்டன்ஸ் கடியில வருவாங்க, சன்னும் டாக்டரும். இந்த டைரக்ட் டிசெண்டன்ஸ் இல்லைங்கிற பட்சத்துலதான் இவங்களுக்கு வாய்ப்பு வரும். அது என்னங்கறத நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். அதே மாதிரி டிசெண்டன்ஸ் கிடையாதுன்னா தான் அசெண்டன்ஸ் கிட்ட நம்ம போக போறோம். அசெண்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, அண்ட் அதே இதுல ட்ரூ கிராண்ட் ஃபாதரோட கொலேட்ரல் ரிலேஷன்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அப்பாவோட இன்னொரு பையன், அதாவது இறந்து போனவரோட பிரதரோட பையன், பிரதரோட பையனோட பையன், இதெல்லாம் கொலேட்ரல் அப்படிங்கிற லிஸ்ட் படியில வருவாங்க. இறந்து போனவரோட கிராண்ட் ஃபாதரோட சன்ஸ், அதாவது ஃபாதரோட பிரதர்ஸ், இவங்கெல்லாம் ட்ரூ கிராண்ட் ஃபாதர்ஸோட டிசெண்டன்ஸ். அதே மாதிரி கிரேட் கிராண்ட் ஃபாதர், கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர், இது எல்லாமே இந்த லிஸ்ட் வந்து போயிட்டே இருக்கு. ஸோ இட் இஸ் அ வெரி வெரி ஹியூஜ் லிஸ்ட். ரெசிடியூ ரெஜிஸ்டர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுல நமக்கு முக்கியமா தெரியிற விஷயம், நான் வாரிசு மூலமா வரக்கூடிய அந்த லிஸ்டிங்க நம்ம தெளிவா ரெசிடியூரி கேட்டகரி கடியில போகும். ஸோ ஒவ்வொரு கிளாஸஸா எடுத்து பார்ப்போம். டிசெண்டன்ஸ், டிசெண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் டிசெண்டன்ஸோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடியது பையன். பையன் இருக்கும் பட்சத்துல பொண்ணையும் ரெசிடியூரியா ட்ரீட் பண்றாங்க. ஏன்? ஷேரர்ஸ் லிஸ்ட்ல டாட்டர் மட்டும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1/2, மோர் தென் 1 டாட்டர் இருந்தாங்கன்னா 2/3. அதே இது சன் இருக்காருன்னா ரெசிடியூரியா டாட்டரை கொண்டு வாங்க, அண்ட் சன் டேக்ஸ் டபுள் த போர்ஷன் ஆஃப் த டாட்டர். இதுதான் நம்ம பார்த்த ரூலிங். அடுத்தது பாத்தீங்கன்னா சன்ஸ் சன், ஹவவர் லோசோ எவர். ஸோ ஹவு லோசோ எவர்னா பையன், பேரன், கொள்ளு பேரன், எள்ளு பேரன், இவங்க எல்லாம் இந்த லிஸ்ட்ல வருவாங்க. நியரர் எக்ஸ்க்ளூஸ் த ரிமோட். அதாவது பையனோட அப்பா இருக்காருன்னா அப்பாவுக்கு தான் சொத்து போகும், அந்த பையனுக்கு சொத்து போகாது. ஸோ இறந்து போனவர் பிக்கு ஒரு பையன், பையனுக்கு ஒரு பையன்னா பியோட பையனுக்கு தான் சொத்து போகும், பியோட பேரனுக்கு சொத்து போகாது. செவரல் சன் இருக்காங்க அப்படின்னா பெர் கேபிட்டாவா அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க பிரிச்சு எடுத்துப்பாங்க. சன்ஸ் டாட்டர் இருக்காங்க அப்படின்னா பையன் இறந்துட்டாரு, அதாவது பிங்கிற ப்ரொபாசிட்டர்ஸோட பையன் இறந்துட்டாரு, அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படிங்கிற பட்சத்துல அங்கேயும் ரெசிடியூரி கெப்பாசிட்டியில பொண்ணு சேர்த்து எடுத்துப்பாங்க. பேத்தி வந்து பேரனோட சேர்ந்து எடுத்துப்பாங்க அப்பா இறந்து போயிட்டாங்கன்னா. அந்த சினாரியோலயும் பேரனுக்கு டபுள் த ஷேர் ஆஃப் தட் ஆஃப் த பேத்தி. இந்த கண்டிஷன் எப்பவுமே நம்ம ரிமெம்பர் பண்ணும். பொண்ணுங்களுக்கு பசங்களோட பாதி தான் கிடைக்கும். இன்னொரு விதத்தை சொன்னா பையனுக்கு டபுள் கிடைக்கும், பொண்ணுக்கு ஒரு பாகம் தான் கிடைக்கும். லோவர் சன்னோடையும் இந்த சன்ஸ் டாட்டரால ரெசிடியூரியா எடுத்துக்க முடியும், ப்ரொவைடட் அவங்களால ஷேரரா இன்ஹெரிட் பண்ண முடியல அப்படின்னா லோவர் சன்னோட சேர்ந்து எடுத்துக்க முடியும். அந்த சினாரியோலையும் கணக்கு என்ன? பையனுக்கு டபுள், பொண்ணுக்கு பாதி. இந்த கணக்கு எப்பவுமே மாறாது. திஸ் இஸ் as far as the descendants are concerned. நெக்ஸ்ட் லிஸ்ட்ல யாரு? அசெண்டன்ஸ். அசெண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வரக்கூடியது ஃபாதர். ஃபாதருக்கு அடுத்து வரக்கூடியது ட்ரூ கிராண்ட் ஃபாதர், ஹவு ஹைசோ எவர். ஸோ தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா எல்லாமே அப்பா வழியில வரக்கூடிய லிஸ்ட் தான். தாத்தா இருக்காருன்னா கொள்ளு தாத்தாக்கு கிடைக்காது, கொள்ளு தாத்தா இருக்காருன்னா எள்ளு தாத்தாக்கு கிடைக்காது. ஸோ நியரர் எக்ஸ்க்ளூஸ் த ரிமோட்டுங்கிறது அதே ரூல் இங்கேயும் அப்ளை ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா கொலேட்ரல்ஸ். கொலேட்ரல்ஸ்ல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வரக்கூடியது பிரதர். பிரதர் இருந்தாருன்னா சிஸ்டர் அவங்களோட சேர்த்து ரெசிடியூரியா எடுத்துப்பாங்க. இப்ப
ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல பார்த்தது யாரு? டிசெண்டன்ஸ். டிசெண்டன்ஸ் உயிரோட இருக்காங்கன்னா அசெண்டன்ஸுக்கு ப்ராப்பர்ட்டில ஷேர் கிடையாது. அதே இது அசெண்டன்ஸ் உயிரோட இருக்காங்கன்னா கொலேட்ரல்ஸுக்கு ப்ராப்பர்ட்டில ஷேர் கிடையாது. அப்ப டிசெண்டன்ஸ் ஆல்ரெடி இருக்காங்கன்னா சன் இருக்காங்கன்னா கொலேட்ரலா இருக்கிற ஃபுல் பிரதருக்கு ப்ராப்பர்ட்டில ஷேர் கிடையாது. நம்ம அதை தலையில நல்லா ஏற்றி வச்சுக்கணும். ஸோ ஃபுல் பிரதர் இருக்காங்க அப்படின்னா ஃபுல் சிஸ்டர் இவரோட சேர்த்து ரெசிடியூரியா எடுத்துப்பாங்க. சேம் ரூல் அப்ளைஸ். பிரதருக்கு டபுள் த ஷேர் ஆஃப் த சிஸ்டர். அடுத்தது ஃபுல் சிஸ்டர் இருக்காங்க, பிரதர் கிடையாது ஆனா ஃபுல் சிஸ்டர் மட்டும் இருக்காங்க அப்படின்னா சன் இல்ல, சன் இல்ல, ஃபாதர் இல்ல, ட்ரூ கிராண்ட் ஃபாதர் இல்ல, ஃபுல் பிரதர் இல்ல, இவங்க எல்லாம் இல்லைன்னா இந்த சிஸ்டரால she can take as a residuary along with daughters. இறந்து போனவருக்கு பொண்ணு இருந்தாலோ பையன் வழி பேத்தி இருந்தாலோ அவங்களோட சேர்ந்து ரெசிடியூரியா இந்த ஃபுல் சிஸ்டரால ஷேர் எடுத்துக்க முடியும். தென் கன்சாக்வைன் பிரதர். கன்சாக்வைன் பிரதரை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் என்னன்னா கன்சாக்வைன் சிஸ்டர் இருக்காங்கன்னா பிரதரோட சேர்ந்து அவங்களும் ரெசிடியூரியா கவுண்ட் ஆவாங்க. பிரதர் இருக்கும் பட்சத்துல சிஸ்டருக்கு ஹாஃப் த ஷேர் தான் கிடைக்கும். பிரதருக்கு டபுள்னா பிரதருக்கு 2 பாகம்னா சிஸ்டருக்கு 1 பாகம் தான் கிடைக்கும். ஃபுல் பிரதர் இருக்காங்க, ஃபுல் சிஸ்டர் இருக்காங்கன்னா கன்சாக்வைன் பிரதருக்கு ஷேர் கிடைக்காது. ஹி வில் பி எக்ஸ்க்ளூடட். அடுத்தது கன்சாக்வைன் சிஸ்டர். கன்சாக்வைன் சிஸ்டரோட கண்டிஷன் என்னது? சன் இல்ல, சன் இல்ல, ஃபாதர் இல்ல, ட்ரூ கிராண்ட் ஃபாதர் இல்ல, ஃபுல் பிரதர் இல்ல, ஃபுல் சிஸ்டர் இல்ல, கன்சாக்வைன் பிரதரும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல she can take as a residuary along with the daughters or sons daughters or one daughter and one son's daughter. இப்ப கன்சாக்வைன் சிஸ்டரையும் ஃபுல் சிஸ்டரையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். அந்த ஃபுல் பிரதர் இல்லைன்னா கன்சாக்வைன் பிரதர் இல்லைன்னாங்கிற அந்த கண்டிஷனை பார்க்கும்போது ஃபுல் சிஸ்டருக்கு என்ன சொல்றோம்? டாட்டர்ஸ், சன்ஸ் டாட்டர்ஸ் இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா ரெசிடியூரியா எடுத்துக்கலாம். இங்கேயும் அதே தான் சொல்றோமா? ரெசிடியூரியா எப்ப கன்சாக்வைன் சிஸ்டரால எடுத்துக்க முடியும்? டாட்டர்ஸ், சன்ஸ் டாட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா ரெசிடியூரியா எடுத்துக்க முடியும். ஸோ கம்பேரிட்டிவா நினைவு வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸியா. இவங்க யாருமே இல்ல, ஃபுல் பிரதர் இல்ல, ஃபுல் சிஸ்டர் இல்ல, கன்சாக்வைன் பிரதர் இல்ல, கன்சாக்வைன் சிஸ்டர் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஃபுல் பிரதர்ஸ் சன்னால ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்க முடியும். இவங்க யாருமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஃபுல் பட்டர்னல் அங்கிளால ப்ராப்பர்ட்டியில ஷேர் எடுத்துக்க முடியும். அப்ப பட்டர்னல் அங்கிள்ங்கிறது இங்க யார நம்ம மீன் பண்றோம்? ஃபாதரோட பையனை அங்கிள் அப்படின்னு சொல்றோம். ஃபுல் பட்டர்னல் அங்கிள்ங்கிறது இங்க இருக்காரு இல்லையா, ஃபாதரோட பிரதரை நம்ம மீன் பண்றோம். சோ இறந்து போனவரோட அப்பாவோட பிரதர். சோ ஃபாதர்ஸ் கிராண்ட் ஃபாதர்ஸ் அனதர் சன். அப்பாவை தவிர்த்து இருக்கக்கூடிய கிராண்ட் ஃபாதருக்கு இருக்கக்கூடிய மீதி பசங்களை நம்ம பட்டர்னல் அங்கிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பட்டர்னல் அங்கிள் இந்த லிஸ்டிங்ல வராது. ஃபுல் பட்டர்னல் அங்கிள் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கன்சாக்வைன் பட்டர்னல் அங்கிளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. கன்சாக்வைன்ங்கிறது மதர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பட் ஃபாதர்ஸ் ஆர் சேம். அடுத்தது ஃபுல் பட்டர்னல் அங்கிள்ஸ் சன். ஸோ கன்சாக்வைன் பட்டர்னல் அங்கிளும் இல்லைன்னா ஃபுல் பட்டர்னல் அங்கிளோட பையன். ஃபுல் பட்டர்னல் அங்கிளோட பையன் இல்ல அப்படின்னா கன்சாக்வைன் பட்டர்னல் அங்கிளோட பையன். இப்ப இந்த 2 கண்டிஷனிங் பாத்தீங்கன்னா இது ரிப்பீட்டிங் கண்டிஷன். எந்த சென்ஸ்லனா ஃபுல் பட்டர்னல் அங்கிள் சன் அண்ட் கன்சாக்வைன் பட்டர்னல் அங்கிள் சன் இவங்க 2 பேருமே இல்லைன்னா அடுத்து யாரை பார்ப்போம்னா ஃபுல் பட்டர்னல் அங்கிள் சன் இருக்கானா அப்படின்னு பார்ப்போம். அவரும் இல்ல அப்படின்னா கன்சாக்வைன் பட்டர்னல் அங்கிள் சன் இருக்காங்களா? இல்லையா? அப்ப திருப்பி என்ன பண்ணுவோம்? ஃபுல் பட்டர்னல் அங்கிள் சன் இருக்காங்களா? இல்லையா? கன்சாக்வைன் பட்டர்னல் அங்கிள் சன் இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி குறிக்கிறோம்னா மேல் டிசெண்டன்ஸ் ஆஃப் தீஸ் டூங்கிறது யாரு? ஃபுல் பட்டர்னல் அங்கிளும் கன்சாக்வைன் பட்டர்னல் அங்கிளோட பசங்களையும் நம்ம மீன் பண்றோம். மேல் டிசெண்டன்ஸ் ஆஃப் தீஸ் டூ ஸ்டெப் பை ஸ்டெப் சக்சசிவ்லி. ஸோ இந்த ஃபுல் பட்டர்னல் அங்கிள் லிஸ்ட்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை வருது கன்சாக்வைன் பட்டர்னல் அங்கிளோட கம்பேர் பண்ணும்போது. இவங்க யாருமே இல்லப்பா. In such circumstances, male descendants of the remoter to grandfather in the same order as above. அப்ப என்ன மீன் பண்றோம்? கிராண்ட்ஃபாதர் வழியில யாருமே இல்லைன்னா கிரேட் கிராண்ட்ஃபாதருக்கு போ, அவங்க மூலமா ஏதாவது இருக்கா அப்படின்னு பாரு, இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சொத்தை கொடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த லிஸ்ட பார்க்கும்போது எவ்வளவு காம்ப்ரிஹென்சிவா இருக்கு பாருங்க. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில யாராவது இருக்காங்களாப்பா, அவங்க யாருக்காவது சொத்தை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கணக்கா பாக்குறாங்க. ரெசிடியூரிஸை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அலசி ஆராய்ச்சி டிசெண்டன்ஸ் லிஸ்ட்ல க்ளோஸ்ட் பிளட் ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது இருக்காங்களான்னு தேடி பாக்குறாங்க. சோ முதல்ல டிசெண்டன்ஸ் இருக்காங்களா இல்லைன்னா அசெண்டன்ஸ் இருக்காங்களா,
அசெண்டன்ஸும் இல்ல அப்படின்னா நம்ம கொலேட்ரல்ஸ் இருக்காங்களா, கொலேட்ரல்ஸும் இல்ல அப்படின்னா டிசெண்டன்ஸ் ஆஃப் த ட்ரூ கிராண்ட் ஃபாதர் இருக்காங்களா. இவங்க யாருமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துலதான் டிஸ்டன்ட் கிண்ட்ரடுக்கு நம்ம போகவே போறோம். டிஸ்டன்ட் கிண்ட்ரடோட லிஸ்ட்ல யார் வருவாங்க, டாட்டர்ஸ் சன் எல்லாம் அந்த இடத்துலதான் வருவாங்க. சோ இந்த ரூலை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, ஜெனரல் பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெசிடியூரிஸ் எல்லாருமே ஆக்னேட்ஸா தான் இருக்காங்க, மேல் லினியேஜ்ல வருவாங்க. யுட்ரைன் பிரதர் யுட்ரைன் சிஸ்டர்லாம் இந்த லிஸ்டுக்கு அடியில வரவே மாட்டாங்க, அவங்க எல்லாம் ஷேரர்ஸா மட்டும்தான் ட்ரீட் ஆவாங்க. அடுத்தது ஃபாதர் ட்ரூ கிராண்ட் ஃபாதருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டபுள் கெப்பாசிட்டி உண்டு. சில சமயங்கள்ல அவங்க ஷேரராவும் இன்ஹெரிட் பண்ணி ரெசிடியூரியாவும் இன்ஹெரிட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, அவருக்கு அப்பா இருக்காங்க, அது போக 2 பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னா அப்பாவால ரெசிடியூரியாவும் இன்ஹெரிட் பண்ண முடியும், ஷேரராவும் இன்ஹெரிட் பண்ண முடியும். இந்த கான்செப்ட் நம்ம எங்க பார்த்தோம், ஷேரர்ஸோட ப்ராப்ளம் பார்க்கும்போது பார்த்தோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க ஒரு பார்வை அங்க போய் பார்த்துக்கோங்க, மறந்து போயிடுச்சுன்னா. 4 ரெசிடியூரிஸ் ஃபீமேலா இருக்காங்க. யார் யாரு, டாட்டர், சன்ஸ் டாட்டர், ஃபுல் சிஸ்டர், கன்சாகுவன்ட் சிஸ்டர், இவங்க மட்டும்தான் ஃபீமேல் ரெசிடியூரிஸ். மீதி எல்லாருமே மேல் தான். இந்த ஃபீமேல் ரெசிடியூரிஸும் ஒரு சில சர்க்கம்ஸ்டான்ஸ்ல தான் இன்ஹெரிட் பண்ண முடியும். என்னென்ன சர்க்கம்ஸ்டான்ஸ், டாட்டர் எப்பவுமே ரெசிடியூரியா எப்ப ஆவாங்க, சன் இருந்தா, இல்லாட்டி ஆக மாட்டாங்க. சிஸ்டர் எப்ப ரெசிடியூரியா ஆவாங்க, பிரதர் இருந்தா. பிரதர் சன் இருந்தா அவங்களால ஆக முடியாது. தென் சன்ஸ் டாட்டர் எப்ப ரெசிடியூரியா ஆவாங்க, சன்ஸ் சன்னோட ரெசிடியூரியா ஆவாங்க. அதே மாதிரி லோவர் சன்ஸ் சன்னோடையும் அவங்களால ரெசிடியூரியா ஆக முடியும். இதுதான் பேசிக் செட் ஆஃப் தாட்ஸ் தட் யூ ஷுட் ஆல்வேஸ் ரெக்கலெக்ட். இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ஆன்சர் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு வீடியோவோட சந்திப்போம்.